வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 28 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். திம்சா மற்றும் சதி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். இதுமிஷ்மி மற்றும் வான்சோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலினி மற்றும் போர்த்தல் நிறுத்தியா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்காச் மற்றும் ஃபாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. ஜாகிர் ஹுசேன் பாண்டுரங் வமன்கேன் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாருடைய இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாவுக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அச்சுத பிரக்ஷர். மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு மற்றும் வர்த்தக சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தினோம். இந்திய அரசியலமைப்பு பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் பகுதி 8ல யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்கராபீசோ தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா மற்றும் ரோகின். முகமது இக்பால் தரைன்ஹின் பாங்கிதாரா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. என்பிஎஸ் வத்சல்யா திட்டம் 23 ஜூலை 2024 அறிமுகமாச்சு. 2025ஆம் ஆண்டு குருதேவ் காளிச்சரண் பிரம்மா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அச்சுத சமந்தா. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்திய விமானப்படை நடத்திய ராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? ஆக்கிரமண் பயிற்சி. ஒடிசாவின் எந்த பகுதி இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ளது? சிம்லிபல். செய்திகளில் காணப்பட்ட ஐஎன்எஸ் சூரத் ஸ்டீல்த் ஏவுகணை அழிப்பு கப்பலின் எந்த வகுப்பு சேர்ந்தது? இந்த கப்பல் விசாகப்பட்டினம் வகுப்பை சேர்ந்தது. இந்த ஐஎன்எஸ் சூரத் அப்படிங்கிற கப்பலை உருவாக்குனது மேசகன் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். 2025 ஜனவரி மாசம் இந்த கப்பல் அறிமுகமாச்சு. தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் நாக்பூர்ல இருக்கு. அறிவியல் அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த நிறுவனம் செயல்படுது. பசுமை விமான நிலையங்கள் அங்கீகாரம் 2025 கீழ் எந்த விமான நிலையத்திற்கு பிளாட்டினம் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹுபாலி ஏர்போர்ட். மோப்பா அல்லது மனோகர் சர்வதேச விமான நிலையம் இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் சர்வஸ்ரேஷ்ட சுரக்ஷா புரஸ்கார் விருது வாங்கியிருக்கு. டெல்லி சர்வதேச விமான நிலையம் விமான நிலைய தர விமான அனுபவ விருது வாங்கியிருக்கு. உலகின் மிக உயரமான பாலமான ஹுவாஜுவாங் கிராண்ட் கானியன் பாலத்தை எந்த நாடு அறிமுகப்படுத்தியுள்ளது? சீனா. இந்த ஹுவாஞ்சியாங் கிராண்ட் கானியன் பாலத்துடைய மொத்த உயரம் 625 மீட்டர். இந்த பாலம் பைப்பன் அப்படிங்கிற நதிக்கு மேல கட்டப்பட்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய நியூட்ரினோ கண்டறியும் தொலைநோக்கி டிரிடன் அறிமுகப்படுத்தின நாடு சீனா. உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை 823 அண்டார்டிகால அமைஞ்சிருக்கு. ஆப்பிரிக்காவின் மிக பெரிய மசூதி அல்ஜீர் நாட்டுல கட்டி முடிச்சிருக்காங்க. உலகின் மிக உயரமான ஆய்வகம் சிலி நாட்டுல அமைஞ்சிருக்கு. உலகின் மிகப்பெரிய கட்டிடம் முக்காப் அறிமுகப்படுத்த போற நாடு சவுதி அரேபியா. உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை காலனி சாலமன் தீவுகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வாரம் உலக நோய் தடுப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. ஏப்ரல் 24 இருந்து ஏப்ரல் 30. மைய கருத்து இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் இஸ் ஹியூமனிட்டி பாசிபிள். ஆகஸ்ட் 1-7 உலக தாய்ப்பால் வாரம். செப்டம்பர் 17-21 இந்திய நீர் வாரம். அக்டோபர் 4-10 உலக விண்வெளி வாரம். அக்டோபர் 28
டு நவம்பர் 3 கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம். நவம்பர் 18 டு 24 உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு வாரம். பிப்ரவரி 1 டு 7 உலக மத நல்லிணக்க வாரம். மார்ச் 4 டு 10 5வது தேசிய பாதுகாப்பு வாரம். 2025ஆம் ஆண்டு பாரத் உச்சி மாநாட்டை நடத்தும் மாநிலம் எது? தெலுங்கானா மாநிலம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து, அதாவது இந்த மாநாட்டுடைய இந்த வருஷத்துக்கான மைய கருத்து, டெலிவரிங் குளோபல் ஜஸ்டிஸ். இந்தியா சிமெண்ட் வேதியியல் குறித்த 17வது சர்வதேச மாநாடு 2027 நடத்த போறாங்க. சர்வதேச நிர்வாக அறிவியல் நிறுவனத்தின் ஆண்டு மாநாடு இந்த வருஷம் இந்தியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. 2024 டு 2026க்கான கொழும்போ செயல்முறையின் தலைவர் பதவி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கொழும்போ மாநாடு, அதாவது கொழும்போ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 2003 அறிமுகமாச்சு. சென்னை உலக கடல்சார் மாநாடு 2024 நடத்தி முடிச்சிருக்காங்க. உலக ஆடியோ கண்காட்சி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு இந்தியால நடந்து முடிஞ்சிருக்கு. சர்வதேச ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு குஜராத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. மேம்பட்ட இலகு ரக ஹெலிகாப்டர் துருவ் எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இதனால இது செய்திகள் இருக்கு அப்படின்னா, இந்த பகல்கம் டெரர் அட்டாக் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து ஒரு சில பயிற்சி இந்த துருவ் ஹெலிகாப்டர் மூலமா நடத்தியிருக்காங்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இல்ல இந்தியன் ஆர்மி நடத்தியிருக்காங்க. அதனாலதான் இது செய்திகள் இருக்கு. வர்த்தக அமைச்சகத்துக்கு கீழே தான் வணிக நுண்ணறிவு மற்றும் புள்ளிவர இயக்குநரகம் செயல்படுது. மனித மெட்டோனிமோ வைரஸை 2001ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. தரநாயகி மலை நியூசிலாந்து நாட்டுல அமைஞ்சிருக்கு. சொயாட் முயற்சி 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஃபென்டைல் மலை எத்தியோப்பியா நாட்டுல அமைஞ்சிருக்கு. புஞ்சியால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிற நோய், ஃபைட்டோபெரா இன்வெஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் ஃபீட்னு சொல்லக்கூடிய நோய் புக்குனியா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் ஃபீட் உஸ்டிலாக ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. பவுல்ட்ரி மில்டி ஆஃப் வீட் ப்ளூமெரியா கிராமினிஸ்ல ஏற்படக்கூடியது. ரெட் ரட் ஆஃப் சுகர் கெயின் குளோமெருலா டுகாமினென்சிஸ்ல ஏற்படக்கூடியது. எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசப்ஸ் மிசியோமார்பினிஸ். ரைஸ் பிளாஸ்ட் மேக்னோபோர்த்தி கிரைசியே. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுனட் செர்ஸ்கோஸ்போரா அரக்கிடிகோல ஏற்படக்கூடியது. கிரீனியர் டவுனி மில்டி ஆஃப் பஜ்ரா ஸ்க்லரோஸ்போரா கிராமிகோல ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்காப் ஆர் பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிகம் எண்டோபயோட்டிக்குமால் ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருவின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே காஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியம், நிகான் ஹிடாங்கியோ அமைதி. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானன் ஜம்பர் வேதியியல். டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.